கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜான் ஹெர்பர் அப்படிங்கிறவர் 1872ஆம் ஆண்டு பிறக்கிறாரு. அவர் பிறந்த 13 வருடங்கள் கழித்து, அதாவது அவருடைய 13வது வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்ட சில வருடங்கள் கழித்து அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவருக்கு திருமணமாகி நீனா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தை பிறந்த 4 வருடத்தில் அவருடைய மனைவி உடல்நல பாதிப்புனால இறந்து போயிடுறாங்க. இறந்த பிறகு 2 வருடங்கள் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஜான் ஹெர்பர் வாஞ்சியாக ஊழியம் செய்கிறாரு. இதை பார்த்த அதாவது சிக்காகோயில் போதகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தன்னுடைய ஊரில் அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த சிக்காகோயிலுக்கு அவர் போகணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கப்பல் பயணம் செய்தாகணும். அதனால் தன்னுடைய 6 வயது குழந்தையை எடுத்துகிட்டு கப்பல் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு கப்பல் பயணம் போகிறாரு. அது 1912ஆம் ஆண்டு நடக்கிற சம்பவம். அந்த கப்பலில் 1500 பேருக்கு மேற்பட்ட மக்கள் பயணம் செய்கிறாங்க. அந்த கப்பல் திடீர்னு பாதியில் போய் கப்பலில் தண்ணி புக ஆரம்பிச்சிருது. அதனால் கப்பல் மூழ்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஜான் ஹெர்பர் இங்கே இருக்கிற மக்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அங்கே நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வருது. அந்த கப்பலில் கொண்டு போய் தன்னுடைய மகளை விட்டுட்டு மறுபடியும் அந்த கப்பலை நோக்கி வராரு. அப்போ நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அங்கே போகாதீங்க, நீங்கள் வந்துருங்க, அவங்கள காப்பாற்றுறேன்னு நீங்கள் இறந்துடாதீங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க பத்திரமா, நான் அந்த மக்களை மீட்டெடுக்கணும், அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் அவர் அந்த மூழ்கக்கூடிய கப்பலை நோக்கி போகிறாரு. அவங்க போகும்போது ஒரு வாலிபன் அதாவது அந்த தண்ணீர் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ரொம்பவே ஐஸ் கட்டியாகவும் அது உறையக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற மக்களை சட்டுன்னு அவரால் மீட்டெடுக்க முடியல. அந்த சமயத்தில் ஒரு வாலிபர் அந்த ஐஸ் கட்டி மேலே, அதாவது அந்த தண்ணீர் மேலே இருக்கிற ஐஸ் கட்டியில் ஏறி நின்று இவரை பார்த்துட்ருக்கிறாரு. இவர் போய் நீ மனம் திரும்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்பொழுது இவருக்கு ஒன்றுமே புரியல. மற்ற மக்கள்கிட்ட போய் அவர் சொல்கிறாரு. மறுபடியும் அந்த மகன்கிட்ட மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மகன்கிட்ட சொல்லிட்டு மற்ற மக்கள்கிட்டையும் போய் அதே மாதிரி சொல்கிறாரு. அவங்கள காப்பாற்றவும் முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் அவரால் முடியல. அந்த கப்பலில் பயணம் செஞ்ச 1500 பேரில் 6 பேர் தான் அவரால் காப்பாற்ற முடிஞ்சு. ஒன்று அந்த ஐஸ் கட்டி மேலே நின்ன மகன், இன்னொருத்தவங்க அவங்க குழந்தை, அதை இல்லாத இன்னும் 4 பேர், மொத்தம் 6 பேர் தான் அதுலேருந்து காப்பாற்றப்படுறாங்க. அவர் போய் மூழ்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் போராடி பார்த்துட்டு அவங்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அவர் சுவிசேஷத்தை மூழ்கி போய் தண்ணீரில் போய் சுவிசேஷம் சொல்கிறாரு. கடைசியாக அவரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிர் போகிற நேரத்தில், அதாவது தண்ணீரில் மூழ்க போகிற நேரத்தில் வேகமாக சத்தமிட்டு கத்திட்டு அவர் மூழ்கி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 6 பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட நடந்த சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. அங்கே மீடியாக்கள் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் 1500 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த கப்பலில் பயணம் செஞ்சால் அந்த 1500 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இருந்த இடத்துல எங்களோட ரியல் ஹீரோ ஜான் ஹெர்பர் தான். ஏன்னா அவர் தன்னுடைய ஜீவனையும் அவர் பொருட்படுத்தாமல் மற்ற மக்களுக்காக அவர் ரொம்பவே போராடினார். அவர் இங்கே மனம் திரும்பணும், சுவிசேஷத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போராடினார். ஆனால் அவரால் முடியலன்னு அவர் போராடினாலும் அவருடைய ஜீவனையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. மற்ற கப்பல்கள் சில நீங்கள் வந்துடுங்கன்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் அதில் ஏற மறுத்துட்டார். அந்த மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அவர் விட்டு அந்த சுவிசேஷ ஊழியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த சகோதரன் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா, யோவான் 15:13 சொல்லப்பட்டிருக்கு, தன் சிநேகிதனுக்காக ஜீவனையும் கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேலே விசுவாசம் வச்சு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினதுனால ஜான் ஹெர்பர் தன்னுடைய ஜீவனை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவருடைய ஊழியத்தை அவர் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் மீட்டெடுக்கிறதுக்காகவும் நம்மளை அவர் ரட்சிக்கப்பட வைக்கிறதுக்காகவும் அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையும் சிலுவையில் சிந்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அவருடைய ஜீவனையும் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அன்பை தான் ஜான் ஹெர்பர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஊழியம் செய்யும்போது நமக்கு ஜீவனை கொடுக்கிறது ஒரு சூழ்நிலை நமக்கு வரலனாலும், நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனையும் பாடுகளும் உபத்திரவங்களும் அப்படி வர்ற சமயத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்மளோட ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தேவன் மேலே விசுவாசம் வச்சு தொடர்ந்து ஊழியம்
ஊழியம் செஞ்சோம் அப்படின்னாக்கா, அதாவது தேவனுடைய ஊழியத்தை ஜான் ஹெர்பர் செஞ்சு கடைசியில் வந்து ஒரு மகனை வந்து அவர் ஆயத்தப்படுத்தி அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தன்னுடைய இடத்துல அவரை நிறுத்திட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் யாரை நிறுத்தக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம், எப்படியாப்பட்ட சுவிசேஷம் செய்கிறோம், யாருக்காக என்னத்தை தியாகம் செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.